ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பேசிக் எலமெண்ட்ஸ் நம்ம பேசிக்காக இதெல்லாம் போட்டால் நமக்கு மெஹந்தி வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் சரியாக வருமோ அந்த எலமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லைன்ஸ் மேக் பண்ணுறோம். லைன்ஸ் வந்து கோன் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது. ப்ரெஷர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம ப்ரெஷர் கொடுத்து எண்டு வரைக்குமே அந்த ப்ரெஷரை நம்ம நிறுத்தவே கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த கோனை தொடச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு லைன்ஸ்க்குமே நம்ம டிப்பு கண்டிப்பாக தொடச்சே ஆகணும். இல்லாட்டி அதில் இருக்க அந்த லைட்டாக இருக்கிறது அங்கங்கே நாட் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். லைன்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் லைட்டாக கோனை லைட்டாக தூக்கி விடணும். அப்படியே பேப்பரோட டச் பண்ணி நம்ம பண்ணக்கூடாது. லைட்டாக தூக்குனா நமக்கு லைன்ஸ் கரெக்டாக வந்துடும். அப்படி தான் லைன்ஸ் போடணும். இதில் நான் இப்படி தான் போடணும், இப்படி போடக்கூடாது அப்படிங்கிறத நான் எதுவுமே சொல்லலை. எப்படி போடணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் அதிகமாக சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி டார்க்காகவும் நம்ம லைன்ஸ் போடக்கூடாது, ரொம்ப தின்னாக போடணும். நம்ம ஒரு லைன் போடும்போது ஃபஸ்ட்டு நம்ம எந்த லைனை போட்டிருக்கோமோ அந்த லைனை பார்த்துக்கிட்டே போடும்போது செகண்ட் லைன் நமக்கு நேராக டிஸ்டன்ஸ் கரெக்டாக 2 லைனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அது கரெக்டாக வரும் நமக்கு. நம்ம எப்போவுமே எந்த லைன்ஸ் மேக் பண்ணாலும் மேலே போட்டிருக்க லைனை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் அது வந்து நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும். இப்போ லைன்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு பென்சில் ஸ்கெட்ச் எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு பென்சிலில் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 1/2 பேஜ் 1 பேஜுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு வரும். சிங்கிள் லைன் போட்டதுக்கப்புறம் டபுள் லைன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிங்கிள் லைன் போட்டுட்டு அதுக்கு கீழே இன்னொரு லைன் போட போகிறோம். அந்த லைனை வந்து போடும்போது மேலே இருக்கிற லைனை ஃபாலோ பண்ணி போடும்போது நமக்கு அது ப்ராப்பராக வரும். அதை பார்க்காம நம்ம போடுற லைனை பார்க்கும்போது நமக்கு அது சரியாக வராது. டபுள் லைனில் நான் போல்டு லைன் மேக் பண்ணுற பாருங்கள். நம்ம டார்க் லைன் பண்ணும்போது டபுள் லைன் போட்டுட்டு தான் நம்ம சென்டரில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து அதை மேக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு கீழேயே டார்க் லைன் பண்ணும்போது அது நமக்கு டார்க் லைன் ப்ராப்பராக வராது. டபுள் லைன் போட்டுட்டு சென்டரில் தான் நம்ம வந்து டார்க்கன் பண்ணி நம்ம லைன் மேக் பண்ணணும். அதுதான் வந்து டபுள் லைன் ப்ராப்பராக போடணும். நெக்ஸ்ட்டு அப்பப்போ நம்ம கோனோட டிப்பை வந்து தொடச்சிட்டே இருந்தால் தான் நமக்கு ப்ராப்பராக லைன்ஸ் வரும். டபுள் லைன் வந்து நீங்கள் சிங்கிள் லைன் மேக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சிங்கிள் லைன் போட்டு அப்புறம் டார்க்கன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கோன் வந்து ப்ரெஷர் பண்ணுறதே கடைசி வரைக்கும் ப்ரெஷர் கொடுக்கணும். அப்பப்போ வந்து டிப்பை வந்து தொடச்சிட்டே இருங்க. லைன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணாமல் லைன்ஸ் மேக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள் லைனால் நம்ம சிங்கிள் லைனை 3 டைம் போடுறது தான் ட்ரிபிள் லைன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் கோனை நிறுத்தாதீங்க. அங்கங்கே நமக்கு கட் ஆனாலும் மறுபடியும் அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். நிறுத்தி போடாதீங்க. நோட்டில் டச் பண்ணுற மாதிரி லைன்ஸை வந்து டச் பண்ணிகிட்டே போடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக கோனை தூக்கி லாஸ்ட்டில் கொண்டு போய் விடுங்க. ரொம்ப ஹைட்டாக தூக்குனாலும் அது வந்து ஜிக்ஸாக் மாதிரி போயிடும். நெக்ஸ்ட்டு 4 லைனு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து போல்டு லைன். ஏற்கனவே டபுள் லைன்லேயே உங்களுக்கு நான் போல்டு லைன் சொல்லியிருக்கேன். போல்டு லைனுக்கு முன்னாடி நம்ம பார்டர் டிசைன் போடும்போது ஒரு சிங்கிள் லைன் அப்புறம் போல்டு லைன் மறுபடியும் சிங்கிள் லைன் போட்டு அதுக்கப்புறம் ஹம்ஸ்லாம் போட்டு தான் நம்ம பார்டர் டிசைன் மேக் பண்ணுவோம். கோன் வந்து நமக்கு ஃப்ளோ வந்தால் தான் கட் ஆகாமல் இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். போட்டுகிட்டே இருந்தோன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ளோ வந்துடும். கொஞ்சம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மெஹந்தியை வந்து ப்ரெஷர் பண்ணி கிளாத்தில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டாட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷர் கொடுத்து நல்லா பெருசாக ப்ரெஷர் கொடுத்து அந்த டாட் போதுங்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு கோனை எடுங்க. நீங்கள் அப்படியே எடுத்திங்கன்னா அந்த கோனில் இருக்கிற அந்த டிப்பில் இருக்கிற மெஹந்தி வந்து அதே நெக்ஸ்ட்டு டாட் போகும்போது நீட்டாக நமக்கு வந்துடும். ப்ராப்பராக வராது. அதனால் நீங்கள் ப்ரெஷர் வந்து கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுக்கு போங்க. அடுத்தது வந்து ஸ்பைரல் வந்து நம்ம சின்னதாகவும் போட்டுக்கலாம், பெருசாகவும் போட்டுக்கலாம். ஆனால் வெளியிலேருந்து உள் சைடு தான் போகணும். உள் சைட்லேருந்து வெளியில் வரக்கூடாது. பெரிய சைஸும் சின்ன சைஸும் எல்லாமே நமக்கு ஃப்ளவரில் யூஸ் ஆகும். ஸ்பைரல் இல்லைன்னா கிரிட்டு போடும்போது யூஸ் ஆகும். இப்போ குட்டி குட்டியாக போடுறதும் போட்டுக்கலாம், பெருசாகவும் போட்டுக்கலாம். எல்லாமே வந்து ஓரளவுக்கு 1 பேஜுக்காவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்பீட் வரும், ஃப்ளோ வரும். ஸ்பைரல் நம்ம குட்டியாகவும் போடலாம், பெருசாகவும் போடலாம்.
ஃப்ளவரில் நம்ம பெரிய ஸ்பைரல் போட்டுட்டு ஃப்ளவர் மேக் பண்ணலாம், குட்டி ஸ்பைரலும் போடலாம். குட்டி குட்டியாக நம்ம கிரிட் மேக் பண்ணும்போது நமக்கு அது யூஸ் ஆகும். ஸ்பைரலுமே நீங்கள் இந்த பேசிக் எலமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் பேஜாவது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வரும். எடுத்ததுமே லைன்ஸ் போட்டுட்டு போடும்போது நமக்கு அது வராது. அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஹம்ஸ் பாருங்கள். ஹம்ஸு நம்ம டேரெக்டாக அப்படியே போடக்கூடாது. ஒரு லைன் மேக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு லைன் போட்டுட்டு தான் போடணும். ஹம்ஸ்லேயே நமக்கு குட்டியாக போட்டுக்கலாம், பெருசாகவும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் போட்டது குட்டி குட்டி ஹம்ஸ் போட்டிருக்கேன். மறுபடியுமே அது தான் நான் போடுறேன். குட்டி குட்டி ஹம்ஸ் போட்டுட்டு தான் அப்புறம் பெரிய ஹம்ஸ் போடணுனாலும் போடணும். இதில் நான் கொஞ்சம் பெரிய சைஸ் போடுறேன் பாருங்கள். எப்போவுமே நம்ம ஒரு டிசைன் எது போட்டாலுமே அதை சுற்றி வந்து அவுட்டர் லைன் கொடுக்கணும். அப்படியே நம்ம போடக்கூடாது. இப்போ நான் இந்த பெரிய ஹம்ஸ் போட்டதுக்கப்புறம் கீழே ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் ஃபில்லிங் மாதிரி கொடுக்குறேன். அப்போ தான் நம்ம அந்த ஹம்ஸுக்கு பார்டர் அவுட்லைன் கொடுத்த மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் வந்து வைன்ஸ் பண்ணுறேன். இது வந்து டிப்பை வந்து நல்லா துடைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து டாட் பண்ணுறோம். டாட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் லைட்டாக எம்டி டிப்பில் இழுத்து விடுறோம். இது 2 டைப்ஸ் இருக்குது நமக்கு. ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் கொடுத்து மேலேயும் கீழேயும் டிப்பில் நம்ம லைட்டாக இழுத்து விடுறோம். நெக்ஸ்ட்டு டைப் பாருங்கள். நம்ம கீழேருந்து லைட்டாக லைன் மாதிரி போட்டு ப்ரெஷர் கொடுத்து மேலே டிப்பில் இழுத்து விடுறோம். இது செகண்ட் டைப். ஃபஸ்ட்டு டைப் ப்ரெஷர் கொடுத்து டாட் வச்சுட்டு மேலேயும் கீழே லைட்டாக இழுத்து விடுறோம். செகண்ட் டைப் கீழேருந்து லைட்டாக லைன் போட்ட மாதிரி அப்புறம் ப்ரெஷர் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம மேலே லைட்டாக இழுத்து விடுறோம். இப்போ வந்து இதில் நம்ம வந்து லீஃப் மாதிரி எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து கிராஸாக போட்டுக்குங்க. லீஃப் டிசைன் ஃபஸ்ட்டு இதில் நான் ஃபஸ்ட் டைப் வந்து டாட் வச்சுட்டு மேலேயும் கீழேயும் டிப்பில் லைட்டாக இழுத்து விடுறோம். இது ஃபஸ்ட்டு டைப் வைன்ஸ் போடுறேன் பாருங்கள். டாட் வைக்கிறோம், ப்ரெஷர் கொடுத்து டாட் வச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் செகண்ட் டாட்டுக்கு போங்க. கீழேயும் மேலேயும் லைட்டாக இழுத்து விடுறோம். எம்டி டிப்பில் தான் இழுத்து விடணும். நீங்கள் அது நம்ம ப்ரெஷர் பண்ணிலாம் பண்ணக்கூடாது. டிப் வந்து எம்டியாக இருக்கணும். இதில் செகண்ட் டைப் சேம் அதே மாதிரி லீஃப்காக லைன் வந்து ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக போட்டுட்டு செகண்ட் டைப் நம்ம லைட்டாக டிப்பில் நம்ம லைட்டாக கோடு போட்டு ப்ரெஷர் கொடுத்து மறுபடியும் மேலே இழுத்து விடுறோம். இது வந்து செகண்ட் டைப்பு. இதுவுமே நீங்கள் ஓரளவுக்கு ஒரு 1/2 பேஜ் இல்லை 1 பேஜுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து நான் ப்ரூச் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அது வந்து ஃபீஸ் வந்து 299 தான். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. பேசிக் டு அட்வான்ஸ் 50+ கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு மெஹந்தி கிளாஸுமே எடுக்கலான்னு இருக்கேன். அதுக்குமே வந்து 299 தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நம்பர் என்னோடய சேனல்லே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் லைக் பண்ணலாம். அது மற்றவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். நீங்கள் அட்லீஸ்ட் அதையாவது செய்யலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. என்னோடய வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் லேர்ன் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். இது ஒரு ஹெல்ப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல. நீங்கள் அதுவும் பண்ணாட்டி அட்லீஸ்ட் லைக் பண்ணலாம். அதுவுமே யாருமே பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் பார்த்துட்டு போயிடுறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். டியர் ட்ராப்பை வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டு நம்ம கீழே லைட்டாக இழுத்து விடுறோம். அதே தான் நான் வந்து லீஃப்லேயுமே போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக போட்டோம். இது ஸ்ட்ரைட் லைனு. ஸ்ட்ரைட் லைன்லேயுமே ப்ரெஷர் கொடுத்துட்டு லைட்டாக கீழே வந்து டிப்பில் இழுத்து விடுறேன். எம்டி டிப்பு கிடையாது, லைட் ப்ரெஷர் கொடுத்து தான் இழுத்து விடுறேன். மேலே வைன்ஸ் மட்டும் தான் நம்ம எம்டி டிப்பில் இது பண்ணுறோம். இதில் நான் வந்து டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக எடுத்து விடுறோம். நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் வந்து நீங்கள் பெரிய சைஸ் போடலாம், குட்டி சைஸும் போடலாம். சர்க்கிள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் அப்படியே போடணும். கொஞ்சம் விட்டு விட்டுலாம் போடக்கூடாது. கண்டினியூவாக அந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகணும். ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல போயிட்டு முடிக்கணும். ஆஃப் சர்க்கிள் போட்டு அப்புறம் போடுறது அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது. குட்டி குட்டியாக போட்டு பாருங்கள், பெருசாகவுமே போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் பாருங்கள். ஜிக்ஸாக் லைன் வந்து நீங்கள் லெஃப்ட் டு ரைட்டில் ஒரு லைன் போடுங்க. அதாவது ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாகவுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து நீட்டாக போடுறோம். ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக் வந்து நீட்டாக போடுறோம். இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஒரு 1/2 பேஜ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து அப் அண்ட் டவுன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது நமக்கு வந்து நிறைய கிரிட்லையுமே யூஸ் ஆகும். ஜிக்ஸாக் வந்து நிறைய அப் அண்ட் டவுனில் டாட்டாக வச்சுமே நம்ம ஒரு டிசைன் மேக் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஜிக்ஸாக் கொஞ்சம் பெருசாக பண்ணிவிட்டு இதில் நான் அந்த டாட் வைக்கிறேன் பாருங்கள். இந்த டாட் வந்து குட்டியாக வச்சுக்கலாம், பெருசாகவும் வச்சுக்கலாம். இதெல்லாம் கோலம்லாம் போட்டிருப்பீங்க, இது எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி தான் ப்ரெஷர் கொடுத்து டாட் வச்சுக்கோங்க.